ஏய் 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 நில்லடி நில்லடி நில்லடி. ஏய் என்னடி இது? ஏய் ஏய் என்னடி புடவை கிழிஞ்சிருக்கு? எப்படி கிழிஞ்சது? உள்ள என்ன நடந்துச்சு சொல்லு. ஐயோ அது நீ எதை மனசுல வச்சு கேக்குறேன்னு தெரியுது. ஆணியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஏய் புது புடவை ஆணியில மாட்டிக்கிச்சு ஆவணியில மாட்டிக்கிச்சுன்னு என்கிட்ட கதை விடுறியா? நீ எதுக்குடி ஆணி கிட்ட போன? ஐயோ தெரியாம போயிட்டேன் பாட்டி, விடு. தெரியாம போனியா? ஏய் ஏய் கேட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்காளே. அப்ப சத்தியமா இது ஆணி மாட்டி கிழிஞ்சிருக்காது. இருடி வரேன். ஆத்தி ஐயோ, அவளோட கிழிஞ்ச புடவை எப்படி தம்பி கையில இருக்கு? முந்தான கிழிகிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? தம்பி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டாரா? தர்மம் தோத்து போச்சா? ஐயோ தம்பி தம்பி, நான் தான். பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பாட்டி எதுக்கு காலங்காத்தால இப்படி மூஞ்சிய கிட்ட வந்து வச்சிருக்கீங்க? சரி அத விடுங்க. தம்பி 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 தம்பி, அவ புடவை முந்தான உங்க விரல்ல எப்படி வந்துச்சு? இதுவா? ஐயோ ஐயோ தம்பி தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே. இப்ப எல்லாமே புடவையோட போச்சா? ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நைட்டு ஜன்னல் சாத்தும் போது கை மாட்டிக்கிச்சு, ரத்தம் வந்தது, அவ கட்டு போட்டா. தம்பி தம்பி, இந்த கட்டு போடுறதுக்கு எதுக்கு அவளை பக்கத்துல விட்டீங்க? அது சரி, கட்டு போடும்போது பக்கத்துல நின்னாளா இல்ல தூரத்துல நின்னாளா? ஐயோ நேரம் வேற சரியில்லையே. தம்பி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் தம்பி. ஐயோ பாட்டி, சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, அவளால என்ன எதுவும் பண்ண முடியாது. கையில வேணா கட்டு போடலாம், ஆனா அந்த மனசு இருக்கு அது இரும்பு மாதிரி. ஐயோ அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆனா அவ காந்தம், உங்களை அப்படியே இழுத்துருவா இழுத்து. இங்க பாருங்க பாட்டி, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க அர்ஜுன் வேற. இவன் கிட்ட அந்த காதல் இதெல்லாம் எதுவுமே பலிக்காது, நீங்க கவலையே படாதீங்க. ஐயோ தம்பி, அந்த வைராக்கியம் உங்க மனசுக்குள்ள இருக்கட்டும். ஆனா இந்த மலைப்பாதையில இருக்கிற ஹேர்பின் பெண்டு மாதிரி அவ நெளிவு சுழிவானவ. கொஞ்சம் நீங்க அசந்தாலும் போதும், அப்படியே அதள பாதாளத்துல தொபுக்கடியில் விழுந்துருவீங்க. அப்புறம் அவளை இங்க இருந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ நான் ஏன் சொல்றேன்னா, தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் உங்க இஷ்டம். மீனாட்சி, நீ எதுக்கு தனியா டீ போட்டுட்டு இருக்க? என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல. அக்கா இதுல என்னக்கா இருக்கு? நீங்க புது பொண்ணு, நேத்து நைட்டு வேற விசேஷம். ஆமா நேத்து நைட்டு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி. என்னக்கா சொல்றீங்க? ராத்திரி வேற இடி மின்னல் மழையெல்லாம் வேற இருந்துச்சு, அப்பவும் எதுவும் நடக்கலையா? இது பாரு மீனாட்சி, அர்ஜுன் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அதனால நீ நினைக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சரி, நானே எல்லாருக்கும் டீ கொண்டு போய் கொடுத்துறேன். சரி, உங்க கையால எல்லாருக்கும் டீ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே கொடுங்க. தேங்க்யூ. என்ன இங்க வந்திருக்க? நான் உன்னை காஃபி கேட்டனா? உன்னை யாரு காஃபி கொண்டு வர சொன்னா? மீனாட்சி, மீனாட்சி. இல்ல நான் போடல, மீனாட்சி தான் போட்டு கொடுத்தா. அவ நெளிவு சுழிவானவ. கொஞ்சம் நீங்க அசந்தாலும் போதும், அப்படியே அதள பாதாளத்துல தொபுக்கடியில் விழுந்துருவீங்க.
எடுத்துக்கோங்க. ம். கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறல, வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு டிப்ஸ். நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. இந்தா. கிளம்பு. அண்ணி, வா இந்திரா. நட்சத்திரா என்ன சொன்னா இந்திரா? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அண்ணி. நான் எதிர்பார்த்ததுதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுங்கறத வச்சு கூடிய சீக்கிரமே வசுவ வெளியில அனுப்பிட்டு நட்சத்திராவை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க அண்ணி, இதோ வந்துடுறேன். வச பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி தான் குடிக்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை காஃபி குடிக்க சொன்னேனா? அர்ஜுனுக்கு நிழல் மாதிரி இருந்து அவளை வசு தொடாம இருக்க பாத்துக்கங்கன்னு சொன்னல. அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி இதுல அப்படி குடிச்சாதான் வேலையே ஓடும். நிழல் நிஜமாகாம பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பேருக்கு நடுவுல ஒரு சோசியல் டிஸ்டன்சிங்க நான் மெயின்டைன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய சீக்கிரமே சானிடைசர் போட்டு கையை கழுவிடுவாங்க. ஆமாமா, நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நான் ரெடி. நான் சார்ஜ் ஏத்திக்கிட்டேன். போய் அந்த வேலையை பாக்குறேன். இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏய், இங்க பாருடி. உள்ள போனமா நல்லா குளிச்சமான்னு வரணும். பைப்புல தண்ணி வரல, ஷவர் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, சோப் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஐயோ, பல்லிய பார்த்தேன், பாம்பை பார்த்தேன், பாச்சிய பார்த்தேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் எல்லாம் கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஏன் பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? இதாண்டி என் வேலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆமா 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 ஆமா, மூஞ்சி அப்படியே மூடிட்டு திருட்டு தாலி கட்டிக்கிறதா பொழப்பா? பேச வந்துட்டா பெருசா. பேயி பிசாசுக்கு பேன் பார்த்த கதையா இருக்கு. பாட்டி, நீங்க போறீங்களா? நான் உள்ள போறேன். ஏய் இருடி, நான் முதல்ல உள்ள போய் பார்த்துட்டு வரேன், அப்புறமா நீ போவ. பாத்ரூம் சீனை எத்தனை சீரியல்லையும் படத்துலயும் பாத்துட்டு போனாங்க. என்கிட்டயேவா? இருடி. நல்லா தான் இருக்கு. வா. எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த பாரு, போனமா சட்டு புட்டுன்னு குளிச்சமா ஒழுங்கா சேலைய கட்டினமான்னு வரணும். தழுக்கு மினுக்குன்னு அதை இதையும் காட்டிட்டு இருக்க கூடாது, புரியுதா? போ, போடி. வா. ஓட்டாம்பரிக்கு என்ன அலட்டலு. ஏய், கதவை சாத்துடி. தம்பி தம்பி தம்பி, ராத்திரி நான் சொன்னது எதுவும் நீங்க மறக்கலையே? ஏன்னா தம்பி ஜெயில இருக்கான், அம்மா வருத்தத்துல இருக்காங்க. இருங்க 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 இருங்க, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா உள்ள இருக்காளே ஒருத்தி, அவளை சாதாரண ஆளா நினைச்சிடாதீங்க. அப்படியே மகுடிய ஊதி கீரி பிள்ளை மாதிரி மடக்கி விட்டுருவா. லெப்ட்ல போற மாதிரி போய் அப்படியே ரைட்ல திரும்பிடுவா. நீங்க கொஞ்சம் அசந்தா தயிர் சோத்த தக்காளி சோறாவே மாத்திருவா. தம்பி, நான் பேசுறது பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அப்படியே ரசிக்கிறேன். தள்ளுங்க பாட்டி. ரசிக்கிறேன்னா ஐயோ, ஏதாவது பண்ணிருப்பாளா? தம்பி 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 தம்பி, உள்ள போகவே போகாதீங்க. அவ ஏதாவது செட் பண்ணி வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. ஐயோ, நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொயின்னு வழுக்கிட்டு போயிடுவீங்க. அப்ப அவ உங்களை மெதுவா தூக்குற மாதிரி தூக்குவா. அப்படியே மெதுவா தோல்ல கை போட்டு எண்ணெய கையில வச்சுக்கிட்டு பெட்ல படுக்க வச்சு நல்லா காய்ச்சின அந்த எண்ணெய இடுப்புல ஊத்திட்டு நல்லா மசாஜ் பண்றேன்னு உங்களை ஒரு வழி பண்ணிருவா. பா, கொட்டைப்பாக்குல குழம்பு வச்சு கொய்யாக்காயில ரசம் வச்சு குடிக்கிறவாவ. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இருங்க இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். இருங்க இருங்க, இங்கே ஒன்றேனா உடம்புக்கு வாசனை சோப்பு வேற இவளுக்கு. அல்பத்துக்கு பவுச்சு வந்த கதை தான். தம்பி,
நீங்க தாராளமா குளிக்கலாம். ஐயோ அம்மா, என்ன சத்தம்? யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களேன் தம்பி. ஐயையோ. பாட்டி இங்க ஏன் படுத்திருக்கீங்க? பெட்ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? வேண்டுதல் வழுக்கி விழுந்துட்டேன் இந்த தம்பி. வயசுல போய் வழுக்கி விழுந்துட்டீங்களே பாட்டி. ஐயோ, கண்ட நேரத்துல காமெடி தேவையா? கைய கொடுத்து இருங்க, தூக்குங்க இருங்க. தம்பி. ஐயோ, தூக்குங்க தூக்குங்க. ஐயோ, என்ன தம்பி முடியலையா? எப்படி பாட்டி முடியும்? ஐயோ பாட்டி என்னாச்சு? என்னாச்சு? அவளையே கூப்பிடுங்க தம்பி. முடியாது. ஐயோ தம்பி, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. பாட்டி முடியாது. தம்பி ஜெயில இருக்கா, அம்மா சோகத்துல இருக்காங்க. நான் எப்படி பாட்டி அவகிட்ட பேசுவேன்? ஐயோ, நான் வச்ச வேணா எனக்கே வருது. படுத்தது போதும், தம்பி, வாங்க பாட்டி. கூப்பிடுங்க தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அடியே உன்னை கூப்பிடணுமா? வந்து தூக்குடி. எழுந்திரி பாட்டி. தூக்கு தூக்குங்க. ஏய், என்ன எதுக்குடி பாக்குற? பாட்டி தூக்குடி. நாளா உங்களை பார்க்க நீ பாக்கலையா? நீ பார்த்தது நான் பார்த்தேன். நீ என்னதான் பாத்துட்டு இருந்த? ஏன்டா இப்படி இம்சைய கூட்டுறீங்க? தூக்குங்கடா தூக்குங்க. ஏய், அவனை பார்க்காத, சனியம் பிடிச்சவள. பாட்டி சரி 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 சரி, வாங்க வாங்க. தூக்கு தூக்குங்க. ஐயோ சாரி. பாட்டி பாட்டி நான் பார்க்க மாட்டேன். சாரி விளையிடுச்சு. மூடுங்க. ஐயோ கிளவி உனக்கு இல்ல, அவளுக்கு. ஏய், சீ, புடவை சரி பண்ணிடு. தம்பி, நீங்க ரொம்ப நல்லவர் தம்பி, ரொம்ப நல்லவர். ஏய், தூக்கு, தூக்கு. தூக்குங்க. ஐயோ, மெதுவா மெதுவா. நீ வளையல் கட்டிடாத நீ. மெதுவா மெதுவா, அப்படியே தூக்கி விட்டுருங்க. ஆத்தி ஆத்தி, முடியல சாமி. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சதுங்களோ இதுங்க ரெண்டும் தெரியலையே. அப்பா, ரெண்டு பேரோட சத்தத்தையே காணோம். எங்க போய்? ஐயோ, கோயம்பேடு சந்தையில வெங்காய முட்டையை அடுக்கி வச்ச மாதிரி கிடக்குறாங்களே. ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது என் கண்ணு முன்னாடியே நடக்குதே. விட மாட்டேன், எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன். வர எங்க? ஐயோ, இருந்த இடத்துலயே ரவுண்ட் அடிக்கிறேனே. அடியே அம்மா. ஐயோ, வீல் சேர் இதை பார்த்தா என்ன கொன்றுவாளே. என்னது? ஐயோ, எந்திரடி, வெக்கம் கட்டவளே, எந்திரடி. தம்பி ஜெயில்ல. இவ ஏதோ பிளான் பண்றா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க பண்றீங்க தம்பி. என்ன தம்பி இப்படி சாஞ்சிட்டீங்க? ஏய், எங்கடி போற? சமைக்க போறேன். சமைக்க போறாளாம்? வாங்க பாட்டி, நீங்க நான் ஒழுங்கா குளிச்சுட்டு வந்திருப்பேன். இப்படி பாத்ரூம்ல போய் செக் பண்ற சொல்லி காமெடி பண்ணிட்டு அவ இப்ப ஏன் மேல விழுந்துட்டான். இது காமெடியா? அட பாவி, கடமை தவறாத ஒரு வீர தமிழச்சியோட கடமை உணர்வை உதாசீனப்படுத்திட்டீங்களே பாவி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது தம்பி. விளக்கெண்ணெயிலேயே வெண்ணெய் அப்படியே எடுப்பா, அவ்வளவு கைகாரி. பாட்டி, அதெல்லாம் என்கிட்ட முடியவே முடியாது. கல்லு மாதிரி கரையவே மாட்டேன். அவ கடப்பார மாதிரி ஒட்டச்சிருவா. ஐயோ தம்பி, என்ன தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போவா? ஐயோ இல்ல தம்பி, என்ன கை கொடுத்து தூக்குங்க. பாட்டி கிளம்புங்க. தம்பி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவ உங்க மேல அப்படியே சாஞ்சி விழுந்து நெருக்கமா இருந்தாலே, அப்ப உங்களுக்கு நல்லா இருந்ததோ? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஏன் இந்த மாதிரிலாம்
கேக்குறீங்க? ஐயோ ஏன்னா தம்பி ஜெயில்ல இருக்கான், அம்மா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொன்னேன். பாட்டி அதுக்கப்புறம் முதல்ல பேசாதீங்க பாட்டி. ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இங்க இருந்து. கிளம்பவா? கிளம்புற மாதிரியா இருக்கேன். ஆத்தி. போங்க, போங்க, பொறுமையா போங்க. போறேன்ப்பா, பொறுமையா போறேன். இப்படி? இவனை நம்ப முடியலையே. அப்பா. ஐயப்பா. ஊஃப். ஊ. சீ, பா, பா. சரி நீங்க அப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு என்ன டீடைல்ஸ்னு சொல்லுங்க. பாத்ரூம்ல நடந்தது சொன்னா இந்த அம்மா தையா தக்கான்னு குதிக்கும். அது அப்படியே மறைச்சிருவோம். சரி சரி நீங்க அனுப்பி வச்சிருங்க, நான் பாக்குறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசுறேன். பசு பாட்டி அங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து பேசட்டுமா? சரி உட்காருங்க. ஆத்தி ஆத்தி ஆத்தி. வசப்பாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, பொட்ட காலிய படும் கெட்ட குடியே கெடுன்னு சொன்னானுங்களே பாவிக. என் கதையா என்னாச்சு வசப்பாட்டி? இத்தனை வருத்தத்திலயும் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க பாருங்க. உங்க பெருந்தன்மையே தண்ணி. ஐயோ வசு பாட்டி, நான் உங்களை கேக்கல. அங்க என்ன நடந்துச்சு? அதான் நான் பார்த்தேன். அங்க ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. அப்பாடா, வெரி குட். அப்படிதான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஐயோ முதலாளியம்மா, நான் ஒன் மேன் ஆர்மி. இந்த அர்ஜுன் தம்பிய சுத்தி அப்படியே கரண்ட் கம்பிய கட்டி விட்டுருக்கேன். அந்த வசுவோட மூச்சு காத்து கூட தம்பி மேல படவே படாது. என் பேத்தி தவிட்டுல எண்ணெய் எடுத்தா நான் வெறும் தரையிலேயே எண்ணெய் எடுப்பேன். புரியுது வசு பாட்டி. இங்க பாருங்க, இப்ப அவ சமைக்கிறேன்னு அடுப்படிக்கு போயிருக்கா. நீங்க தான் இப்ப தெளிவா இருக்கணும். பொண்ணுங்க இந்த புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு பெட்ரூம், இன்னொன்னு சமையக்கட்டு. நாம இந்த 2 இடத்துலயுமே கவனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வசுந்தரா காலமெல்லாம் பூ கலையாம பொட்டு கலையாம போயிருவா. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த வசுவை நம்ம சமைக்க விடக்கூடாதுன்னு சொல்றேன். உப்பும் உரப்பும் நாக்குல நச்சுன்னு இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் புருஷங்கார பொண்டாட்டிக்கு உச்சுன்னு உமா குடுக்கலாம்னு தோணும். அதுக்கு நாம விட்டுறவே கூடாது. புரியுது. வாங்க நாம கிச்சனுக்கு போலாம். நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். வசு பாட்டி எந்திரிங்க. எந்திரிச்சிட்டேமா, எந்திரிச்சு. இந்த பொம்பளை வேற என்ன படாத பாடுபடுத்துது. ஐயோ இடுப்பு போச்சு. வந்துட்டேன். ஐயோ பாத்தீங்களாமா, காய்கறி கடையே வச்சிருக்கா. தரையில மாப் போட்டுட்டு இருக்க வேண்டியவ கிச்சன்ல சூப் போடுறா. அந்த சூப்ப அர்ஜுன் தம்பி குடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலுக்கு போயிடுவாரு. ஏ வசு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமைக்க போறேம்மா. நீ ஒண்ணு என் அம்மா எல்லாம் கூப்பிட வேண்டாம், மேடம்னே கூப்பிடு. சரிங்க மேடம். உன்னை யாரு கிச்சனுக்குள்ள வர சொன்னது? என் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், அதான் மேடமே சொல்லிட்டாங்கல்ல, இட்லி பொடியில சொக்கு பொடிய கலந்துராத. நகர நகரடி. வாங்க மெதுவா வாங்க. ஆமா, சமைக்க வந்தவளையும் அனுப்பியாச்சு. இப்போ யாரு சமைக்கிறது? நான் சொல்ல நீங்க தான் சமைக்க போறீங்க. என்னது, நானா? ஐயோ, ஆமா வாயில இருந்து தப்பி முதல வாயில சிக்கிட்டேனே. இப்ப என்ன பண்றது? கழுதைக்கு வாக்குப்பட்டா உத வாங்கித்தானே ஆகணும். நீங்க ஏதோ கழுதுன்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சே. என்ன நானே கேட்டுக்கிட்டேம்மா. அது சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சா, இந்த உடம்பு வளையுமான்னு என்ன நான் கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்கம்மா, என்னென்ன சமைக்கணும்? நெய் பொங்கல், இட்லி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார், அப்புறம் வடகறி, தேங்காய் சட்னி, அப்புறமா ஸ்பெஷல் சட்னி. இதையெல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் என் அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேம்மா, பண்ணிடலாம். சரி, மச நிக்காதீங்க, சீக்கிரமா போங்க. சீக்கிரம் போறேன். வசப்பாட்டி, அந்த முருங்கைக்காய வெட்டி வச்சிருங்க. முருங்கைக்காய் எங்க? முருங்கைக்காய் சரி, ஒரே சைஸ்ல கட் பண்ணுங்க. செய்யறேன். கிட்ட வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. நில்லு. எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. வீட்ல இருந்து என் உயிர் எடுத்தது பத்தாதா?
ஆபீஸ்ல வேற வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா? அங்கேயாச்சும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேனே. நீ ஒன்னும் ஆபீஸ் வந்து கிழிக்க வேணாம். வா.